ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யம்மி டேஸ் வித் கவிதா. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு கொஞ்சம் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இருக்காது, 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த காம்பை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தடிமனாக இல்லை, ரொம்ப குண்டாக இல்லை, ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பிஞ்சு கத்திரிக்காய் தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்களேன், இந்தளவுக்கு தின்னாக எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம நல்லா வரட்டி எடுக்கும்போது மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கத்திரிக்காயும் நான் கட் பண்ணிட்டேங்க. கத்திரிக்காயை கட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வைங்க, அப்போ தான் வந்து கருத்து போகாது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளோதான். இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துறது தான். உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் வேர்க்கடலையும் வெள்ளையிலும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா துருவி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபடணும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு தான், ஒரு 10 மிளகு பக்கம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் மசால் தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்ல உதிரியாக நல்ல ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி வராது, அப்படியே ஃபைன் பவுடராகவும் கிடைக்காது. ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நமக்கு 1-2 கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்படியே அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். சீரகம் வேண்டான்னா நீங்கள் அதை சேர்த்த வேண்டாம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சியை 1-2 தட்டியிருக்கேன். பேஸ்ட்டாக சேர்த்துறத விட இந்த 1-2 நீங்கள் தட்டி சேர்த்துனீங்கன்னா அதோட வாசமே ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெயில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் நம்ம வெங்காயம் சேர்த்த போகிறதில்ல. உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. பொதுவாகவே கத்திரிக்காய் ரெசிபி செய்யும்போது அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்தோன்னா தான் அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர், அந்த கத்திரிக்காய் ரெசிபியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வேக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாகும். உங்களுக்கு தண்ணிலாம் தேவைப்படாது. அதை மீறி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கொலன்னு ஆகிடும். நமக்கு இது வந்து வெந்திருக்கணும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கணும், முழுசாக இருக்கணும் கத்திரிக்காய், அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, ஆனால் முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்து அப்படியே நல்லா வரட்டி விடுங்க. எவ்வளோ நல்ல உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா இன்னும் நம்ம அப்படியே வரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.